ஏற்கனவே வெல்லும் சொல் அப்படின்னு நிர்வாகிகள் தொண்டர்களுடைய சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. நீங்க ஒரு அரசியலில் வந்து ஒரு நீண்ட நாள் பயணிக்கப்பட்டது, அதெல்லாம் காயப்பட்டு, அதாவது கூட்டணிக்குள்ளிருந்து விமர்சிப்பது முறையல்ல என்பதற்காக நான் அமைதி காத்தேன். கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருந்த போதிலும் நான் அமைதி காத்தேன். அதன் பிறகு தொகுதி உடன்பாடு என்று வருகிற போது நாங்கள் நடத்தப்பட்ட விதம், 4 இடங்கள் தான், இதை ஒப்புக்கொண்டால் வந்து இந்த அடுத்து கையெழுத்து போடுங்க, இதுக்கு மேலே பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று முகத்தில் எடுத்தாற் போல் முதல் பேச்சுவார்த்தையிலேயே சொல்லிவிட்டார்கள். ஆக மற்ற கட்சிகளுக்கு இவ்வளவு கொடுத்தார்கள், நான் ஒப்புமை காட்ட விரும்பவில்லை. இந்த கட்சிக்கு தர இத்தனை கட்சிக்கு தரலாம் சொல்ல விரும்பல. எங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த எண்ணிக்கையும் எங்களுக்கு இதுதான் என்று சொல்லி நிர்பந்தப்பட்டதும், அதுவும் அவங்க திமுக சின்னத்தில் நின்னாகணும்னு சொல்லி பிடிவாதமாக வற்புறுத்தியதும், ஒரு தொகுதியிலேயாவது எங்க தனி சின்னத்தில் நிற்கிறோம்னு சொன்ன முதலை ஏற்றுக்கிட்டு பின்னர் கடுமையான நெருக்கடி, அமைச்சர்கள் மாறி மாறி வந்து இல்ல அங்கேயும் எங்க கட்சி சின்னத்தான் நிற்கணும்னு சொல்லி வற்புறுத்தியதும், இதுதான் கழகத்திலே உள்ள 100க்கு 100 தோழர்களிடம் மிகுந்த மனவேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியது. அது பொதுக்குழுவிலே ஒட்டுமொத்தமாக பிரதிபலித்தது. ஆகவே நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்று அறிவித்துவிட்டு வந்தோம். ஒரு தாவேகா கூட்டணியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த விமர்சனம் பண்றது சொல்றீங்களா, 93 இருந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள், இதை விட 1000 மடங்கு தாக்குதல்கள் அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். அத்தனையும் எதிர்கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் அவர்கள் வசைபாடுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் அந்த வசைபாடலுக்கு பதிலாக சங்குலியிலே நான் ஒரு பக்க விளக்கம் கொடுத்து அத்தனை பத்திரிகைகளுக்கும் அனுப்பியிருந்தேன். ஏடுகள் சில வெளியிட்டன. அது பற்றி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பதில் இல்லையே. ஆகவே விமர்சனம் செய்வதை பற்றி கவலைப்படவில்லை. பதிலுக்கு பதில் என்று நாங்கள் விமர்சனம் செய்வதற்கு எங்களிடம் அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. நாங்கள் பொறுமையா இருக்கிறோம். இதை பற்றி கவலைப்படல. ஐ டோன்ட் கேர் அபவுட் தி கிரிட்டிசிசம் ஆஃப் டிஎம்கே. அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. இப்ப டிவிகேக்கு வந்துட்டீங்க. அப்பவே நான் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி வரலன்னு சொல்லி நீங்க வந்துட்டீங்க. உங்ககிட்ட யோசனை இருக்கா? உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கா? இல்லைங்க தோழர், உங்ககிட்ட யோசனை கேட்க எனக்கு தெரியாம போயிடுச்சு. நன்றி, வணக்கம்.